Hi friends, this is Ambika. Welcome back to Sand Square. Okay, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? weight loss dietலாம் நம்ம முடிச்சிட்டோம். then again திரும்ப weight loss diet ஸ்டார்ட் பண்ண சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. சீக்கிரமா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷலான டே வேற வந்துட்டு இருக்கு, திவாலி. ஸோ தீபாவளினாலே வந்துட்டு மெயினாக நிறைய நம்ம செய்கிறது என்னென்னா பலகாரங்கள் தான். நம்ம தீபாவளிக்கு பலகாரம் சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக உடல் எடை அதிகமாக தாங்க ஆகும். வீட்டில் வந்துட்டு நம்மளால் முடியாது, ரொம்ப வந்துட்டு டெம்ப்டாக இருக்கும் அவங்க செஞ்சு வைக்கிறத பார்த்தா. அதிரசம், முறுக்கு, சோமாசு அப்படி நிறைய ஒரு வீட்டில் ஒரு மாதிரி பலகாரங்கள் செய்வாங்க. ஈவன் நமக்கும் வந்துட்டு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணும் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு பதிலாக நம்ம வேறு என்ன சாப்பிடலாம், அதுவும் அதை சாப்பிட்டா அதே அளவு ஃபீல் நமக்கு கிடைக்கணும், அதே சமயத்தில் உடல் எடையோ கூடக்கூடாது. இந்த ரெசிபி மூலமாக உங்களோட உடல் எடை கூடுதோ இல்லையோ கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகுங்க, வெயிட் கெயினுக்கு பதில். ஏன்னா இதில் நம்ம சேர்க்குற பொருள் அப்படி, நம்ம செய்கிற முறை அப்படி. சர்க்கரையோ இல்லை வேறு எந்த ஒரு பொருளோ இதில் நம்ம சேர்க்கல. இனிப்புக்காக ஒரு நேச்சுரலான ஸ்வீட்னர் தான் ஆட் பண்ண போகிறோம். அதே சமயத்தில் ஒரு ஹெல்தியான ஒரு ஸ்வீட்டாகவும் இருக்கும். இதுக்கு தேவை மூணே பொருள் தான், ஆனால் இது நமக்கு தர பலன்கள் ரொம்ப நிறைய பலன்கள்ங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி, அதே சமயத்தில் ஒரு ஸ்வீட் சாப்பிட்ட அளவுக்கு திருப்தியை தரத்துக்கும், அதே மாதிரி நம்மளோட வெயிட் அதிகமாகாமல் தடுக்கிறதுக்கும் நமக்கு பல வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக நம்ம பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஓட்ஸ் எடுத்திருக்கேங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ஓட்ஸ், நம்ம எப்போயும் யூஸ் பண்ணுற ஓட்ஸ் தான். இதை நான் அரை கப் அளவுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு சுற்றினாலே போதும், சீக்கிரமாக அரைச்சிடும் இது. ஸோ நமக்கு கொரகொரப்பாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் ஒரே சுற்றி எடுத்துக்க போகிறேன். ஓட்ஸ் பொறுத்த வரைக்கும் வெயிட் லாஸ்க்கு எவ்வளோ நல்லதுன்னு உங்களுக்கே தெரியும். இதனால் நமக்கு உடல் எடை கூடவே கூடாது கண்டிப்பாக. அதே சமயத்தில் வயிறும் நல்லா ஃபில் ஆகிடும். நம்மளே பலகாரம் சாப்பிட்ணுன்னு நினச்சாலும் இதை சாப்பிட்டதுக்கப்புறம் நம்மளால் சாப்பிட முடியாதுங்க. ஸோ அதுக்காக இந்த ஓட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம் அரை கப் அளவுக்கு. இதை நான் என்ன பண்ணுறேன், ஒரே ஒரு சுற்றி இந்த மாதிரி எடுத்திருக்கேன் மிக்ஸி ஜாரில், பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். ஒரு 10 செகண்ட் சுற்றினீங்கனாலே நல்லா இது வந்துட்டு உங்களுக்கு நல்லா அரைச்சிரும். இப்போது இதோட நான் என்ன சேர்க்க போகிறேன்னா, அந்த மேஜிக்கல் பவுடர் தாங்க சேர்க்க போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீட் பவுடர், ஆளி விதை பொடி. இதை பற்றி நான் ஏற்கனவே நிறைய விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஆளி விதை பொடி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட தலைமுடியிலேருந்து ஸ்கின்லேருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இந்த ஆக்னி ப்ராப்ளம்ஸ் இல்லை வேறு ஏதாச்சும் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் இது தொடர்ந்து எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லதுங்க. அதை தான் நான் இதில் இப்போ சேர்க்க போகிறேன். 3 ஸ்பூன் அளவுக்கு ஆளி விதை பொடி, ஃப்ளாக்ஸ் சீட் பவுடர் நம்ம இதில் சேர்த்துட்டு இதை நல்லா இப்போ நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம், ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுட்டு நல்லா இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்காம ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம். நம்ம இந்த ஆளி விதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லாமல் சாப்பிட்ற உணவு பார்த்திங்கன்னா எந்த ஒரு செரிமான பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸும் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம இளமையாகவே என்றைக்கும் இருக்கணும்னு நினச்சோன்னா ஃப்ளாக்ஸ் சீட் தொடர்ந்து எடுத்துக்கலாங்க. முதுமை தோற்றம் வராமல் இது பார்த்துக்கும். அதே சமயத்தில் நமக்கு டைஜஷனுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆளி விதையில் இத்தனை சத்துக்கள் இருக்குது. அதே சமயத்தில் மெயினாக வெயிட் லாஸ் பொறுத்த வரைக்கும் இது ஏன் நல்லதுன்னா, இதில் நிறைய ஃபைபர் இருக்குங்க, நார்ச்சத்து, அதோட நல்ல கொழுப்பும் இருக்குது. ஸோ இது மூலமாக நம்ம எடுத்துக்கிற உணவும் குறைவாக எடுத்துக்கலாம். அதனால தான் இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. ஸோ அந்த ஒரு பொருளை வச்சு தான் நம்ம சூப்பராக செய்ய போகிறோம் இன்றைக்கி. ஸோ இந்த ரெசிபி நீங்கள் தீபாவளிக்கு எத்தனை வேணாலும் சாப்பிடுங்க. இதனால் கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகிடுமோன்னு பயப்படவே வேணாம். நீங்கள் அதுக்கு பதிலாக உங்களுக்கு உடல் எடை ஈஸியாக குறைஞ்சிரும். வேணா நீங்களே பாருங்கள். ஓகே, இது நம்ம இப்போது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை வந்துட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேங்க. பேரிச்சம்பழம் ஒரு 15 பேரிச்சம்பழம் கொட்டையை நீக்கிட்டு நான் எடுத்திருக்கேன். பேரிச்சம்பழத்தில் நிறைய இரும்பு சத்து இருக்குது. அதே சமயத்தில் இது நமக்கு எந்த வித பிரச்சனையும் வராது நம்மளோட உடலுக்கு. அதே சமயத்தில் எடையும் கூடாது. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக இதை எடுத்துக்கலாம். இது நான் வந்துட்டு ஒரு 15 பேரிச்சம்பழத்தை இந்த மாதிரி கொட்டையை நீக்கி சின்னதாக இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கிற ஒரு மிக்ஸி ஜாரில். ஸோ நம்ம அதே மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நான் இதை சின்னதாக இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கிறேங்க. இதுவும் பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழமும் வெயிட் லாஸ் நம்ம டயட் இருக்கும்போது ஒரு நாளைக்கு 6 பேரிச்சம்பழம் வரைக்கும் சாப்பிட்லாம். நம்ம சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக நம்மளோட உடல் எடை சீக்கிரமாக குறையுங்க. ஸோ நம்ம அந்த டேட்ஸை தான் இதில் சேர்க்க போகிறோம். ஸோ நம்ம சேர்த்துருக்கிற 3மே பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட் லாஸ்க்கு ஒரு உகந்த ஒரு உணவுன்னு சொல்லலாம். இதை நம்ம எடுத்துக்கிறதுனால வெயிட் கண்டிப்பாக குறையும். நமக்கும் இனிப்பு சாப்பிட்ட ஒரு திருப்தியை தரும். ஓகே, இப்போ நான் இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இதை நான் இப்போ நல்லா அரைச்சிட்டேங்க. இப்போ என்ன பண்ணலாம், ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கிறேன்.
வச்சுட்டு இப்போ நான் இதில் ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெய் இல்லைனா நார்மல் குக்கிங் ஆயிலே யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை கடலெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நான் வெயிட் லாஸ்க்கும் நல்லது, அதே சமயத்தில் நம்மளோட டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது. அதனால் நான் நெய் இதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போது இது நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற டேட்ஸ் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த பேரிச்சம்பழம் பேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு திக்காகணும், கடாயில் நல்லா ஒட்டாமல் வரணும். அது வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு 2 நிமிஷம் தான் ஆகும். மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு உங்களுக்கு ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப ஈஸியாக இதை செஞ்சிடலாம். 5 நிமிஷம் போதும் இதை நம்ம செய்கிறதுக்கு. ஓகே, இதெல்லாம் நான் இப்போ மிக்ஸ் பண்ணி பார்த்திங்களா, இது இந்த மாதிரி ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் ஓட்ஸும் ஆளி விதையும் இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா இதை ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை உடனே நம்ம இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் அப்படியே கொட்டிடலாம். கொட்டிட்டு இதை நல்லா சமமாக்கிக்க போகிறோம் நம்ம இப்போது. ஓகே, இதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு நமக்கு சமமாக்கிக்கலாம். எந்த அளவுக்கு நமக்கு திக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம். இதை ஸ்பூன்லேயே இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரைட் ஆக்கிக்கலாம். இதை நான் நல்லா கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 30 நிமிஷம் வச்சு எடுக்க போகிறேங்க. ஓகே, இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். பார்த்திங்களா, நம்மளோட ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நமக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி ஷேர் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். இதை நீங்கள் வீட்டில் யாருக்குமே தர வேண்டாம், நீங்கள் மட்டும் எத்தனை வேணாலும் சாப்பிட்லாம். கண்டிப்பாக இதனால் உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகவே ஆகாதுங்க. அதுக்கு பதிலாக வெயிட் லாஸ் தான் ஆகும். அதுக்கு நான் 100% குவாரண்டி. ஸோ இந்த தீபாவளியை இந்த இனிப்பு செஞ்சு நல்லா கொண்டாடுங்க. ஸ்வீட் சாப்பிடாமல் இருக்காதீங்க, இந்த ஸ்வீட் சாப்பிடுங்க, தப்பே இல்லை. ஸோ நமக்கும் இந்த தீபாவளி ஒரு தித்திப்பான தீபாவளி தான். ஓகே, இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நீங்களும் அதே மாதிரி நினச்சிங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் திரும்ப இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவோட உங்கள் எல்லாரையுமே சீக்கிரமாக சந்திக்கிறேன். ஹாப்பி தீபாவளி.